சஹாரா பாலைவனம் இந்த உலகில் மிகவும் கொடூரமான இடங்களில் ஒன்று. உயிர்கள் வாழ முடியாத நரகம். இங்கு இரவு நேரங்கள் கூட வெப்பத்தில் கொதிக்கும். இத்தகைய பூமியின் மிகப்பெரிய மரணப்படுக்கையில் இன்று அதிகாலை ஒரு ரகசிய சந்திப்பு நடக்கிறது. இது எந்த தேசத்தின் அரசியல் வியூகமும் அல்ல. இது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு பயங்கரமான சூதாட்டம். நீங்கள் இப்போது பார்ப்பது ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்தின் காட்சி அல்ல. இது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய கோடிக்கணக்கான டாலர்கள் செலவிடப்பட்ட ப்ராஜெக்டின் உண்மை தொடக்கம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மணல் மட்டுமே தெரியும். இந்த சஹாராவின் கொதிக்கும் மணல் அடுக்குகளின் மீது ஒரு எறும்பு கூட உயிர் பிழைக்க முடியாத இத்தகைய சூழலில் மில்லியன் கணக்கான தேனீகளை கொண்டு வந்து கொட்டினால் என்னவாகும்? மனித குலம் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான் என்று சிலர் எச்சரித்தார்கள். முட்டாள்தனம், இது இயற்கையின் மரண சாசனம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குரல் எழுப்பினார்கள். இந்த முயற்சி பூமியை காப்பாற்றும் என்று விஞ்ஞானிகள் வாதிட்டார்கள். மெதுவாக இந்த ரகசிய பெட்டிகள் திறக்கப்பட்டன. அந்த முதல் பெட்டியிலிருந்து உறக்க நிலையில் இருந்த ஒரு தேனீ விழித்தெழுந்து பறக்க ஆரம்பித்தது. அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் சஹாராவின் வானில் நடந்த ஒரு மாற்றம் உலகின் மிகச்சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விஞ்ஞானிகளையே தூக்கமில்லாமல் மண்டையை பிச்சுக்க செய்தது. அந்த மாற்றம் என்ன? ஒருவேளை இது பூமியை மீட்டெடுக்க போகும் ஒரு புரட்சிகரமான சோலைவனமா, அல்லது மனித இனம் தனது பேராசையால் செய்த மிகப்பெரிய தவறுக்கான விலங்கினங்கள் கூட பழிவாங்க துடிக்கும் ஒரு மரணப்பொறியா? அதன் முழு உண்மைகளையும் ஆழமாக தோண்டி பார்க்க போகிறோம். ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னார், தேனீக்கள் பூமியை விட்டு மறைந்தால் மனித இனம் வாழ இன்னும் 4 ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கும். இது வெறும் எச்சரிக்கை அல்ல, இது ஒரு கணித கணக்கு. ஏன் ஒரு சிறிய தேனீ இவ்வளவு முக்கியமானது? பின்னாடி சொல்றேன் வாங்க. சஹாரா என்பது ஏதோ ஒரு நாட்டின் ஒரு பகுதி என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இது ஒரு கண்டத்தையே ஆக்கிரமித்திருக்கும் ஒரு மஞ்சள் கடல். இது சரியாக எங்கே இருக்கிறது? ஆப்பிரிக்க கண்டத்தின் வட பகுதியில் மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடலில் தொடங்கி கிழக்கே செங்கடல் வரை இது நீண்டு கிடக்கிறது. வடக்கே மத்திய தரை கடல் இதன் எல்லையாக இருக்கிறது. தெற்கே சகெல் எனப்படும் ஒரு வறண்ட புல்வெளி பிரதேசம் இதை மற்ற ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்து பிரிக்கிறது. சஹாரா என்பது ஒன்றல்ல, இரண்டல்ல, மொத்தம் 11 நாடுகளின் நிலப்பரப்பை தன் வசப்படுத்தியுள்ளது. அல்ஜீரியா, சாட், எகிப்து, லிபியா, மாலி, மொரிட்டானியா, மொராக்கோ, நைஜர், மேற்கு சஹாரா, சூடான் மற்றும் துனிசியா. இந்த 11 நாடுகளின் மொத்த பரப்பளவில் சுமார் 31% சஹாராவால் சூழப்பட்டுள்ளது. இதனால் தான் இந்த தேனீகள் ப்ராஜெக்ட் என்பது ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இந்த பாலைவனத்தின் ஒவ்வொரு எல்லையும் மனிதர்களால் வரையறுக்கப்பட்டவை. ஆனால் சஹாரா எந்த எல்லையும் மதிப்பதில்லை. அது ஒவ்வொரு ஆண்டும் தெற்கு நோக்கி தனது காலடிகளை எடுத்து வைத்து நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. சஹாரா என்பது வெறும் அமைதியான பாலைவனம் அல்ல, இது ஒவ்வொரு நொடியும் உலக நாடுகளை அச்சுறுத்தும் 3 மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டுள்ளது. இதனால் தான் விஞ்ஞானிகள் தேனீக்கள் என்ற ஒரு விசித்திரமான ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். சஹாராவின் முதல் மற்றும் மிகப்பெரிய பிரச்சனை, இது ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் சஹாரா தெற்கு நோக்கி சுமார் 48 கிலோமீட்டர் தூரம் விரிவடைந்து கொண்டே போகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? பசுமையாக இருந்த காடுகள், விவசாய நிலங்கள் மற்றும் மனிதர்கள் வாழ்ந்த கிராமங்கள் அனைத்தும் சில ஆண்டுகளில் மணல் மேடுகளாக மாறுகின்றன. ஆப்பிரிக்காவின் சகெல் பகுதியில் வசிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக மாற இதுவே முதன்மை காரணம். இது ஒரு சத்தமில்லாத ஆக்கிரமிப்பு. சஹாராவின் பிரச்சனை ஆப்பிரிக்காவோடு முடிந்து விடுவதில்லை. இங்கிருந்து எழும் ஹபூப் எனப்படும் ராட்சத மணல் புயல்கள் டன் கணக்கான தாது மணலை வாரி சுருட்டி வானத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. இந்த மணல் மேகங்கள் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா வரை பயணிக்கின்றன. இது ஒருபுறம் அமேசான் காடுகளுக்கு உரத்தை தந்தாலும் மறுபுறம் கடலில் உள்ள பவளப்பாறைகளை அழிக்கிறது மற்றும் மனிதர்களுக்கு கடுமையான சுவாச பிரச்சனைகளை உருவாக்குகிறது. சஹாராவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதன் பாதிப்பு ஒட்டுமொத்த பூமியிலும் எதிரொலிக்கும். இதுதான் சஹாராவின் மிகப்பெரிய சோகம். சஹாராவின் மணலுக்கு அடியில் சுமார் 1,50,000 கன கிலோமீட்டர் நிலத்தடி நீர் புதைந்து கிடக்கிறது. நூபியன் சாண்ட்ஸ்டோன் அக்விஃபர். இது உலகின் மிகப்பெரிய நன்னீர் சேமிப்புகளில் ஒன்று. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அந்த தண்ணீர் பூமிக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடிகள் ஆழத்தில் இருக்கிறது. மேலே இருக்கும் மணல் அவ்வளவு வெப்பமாக இருப்பதால் அந்த நீரை மேலே கொண்டு வந்தாலும் அது சில நிமிடங்களில் ஆவியாகிவிடும். செடிகளை நட்டால் அவை கருகிவிடும். விஞ்ஞானிகளின் கேள்வி இதுதான். அடியில் தண்ணீர் இருக்கிறது, மேலே நிலம் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டையும் இணைக்கும் பாலமாக இருக்கும் உயிரினங்கள் அங்கே இல்லை. மகரந்த சேர்க்கை செய்ய பூச்சிகள் இல்லை, விதைகளை பரப்ப பறவைகள் இல்லை. இயற்கை அங்கே செயலிழந்து போய் கிடக்கிறது. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மனிதன் கண்டுபிடித்ததுதான் கிரேட் கிரீன் வால் திட்டம். ஆனால் 8000 கிலோமீட்டர் நீளத்திற்கு மரம் நட்டும் அந்த திட்டம் தோல்வியடைந்தது. காரணம், மரங்கள் வளர்ந்ததே தவிர அவை காடாக பெருகவில்லை. அப்போதுதான் அந்த ரகசிய பெயர் அடிபட்டது. டாக்டர் வார்விக்கர், நமக்கு சாதாரண தேனீக்கள் வேண்டாம், பாலைவனத்தில் உயிர் பிழைத்து விதைகளை பரப்பி காட்டை உருவாக்கும் ஒரு சூப்பர் பீ தேவை என்று அவர் சொன்னார். அவர் எப்படி அந்த அபாயகரமான தேனீக்களை உருவாக்கினார்? 1957 பிரேசிலில் அவர் செய்த அந்த ஒரு தவறு எப்படி இன்று சஹாராவின் நம்பிக்கையாக மாறியது? சஹாராவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சூப்பர் ஹீரோ தேவைப்பட்டார். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு கிடைத்தது ஒரு சூப்பர் வில்லன். அந்த வில்லனை உருவாக்கியவர் பெயர் டாக்டர் வார்விக் எஸ்டிவம் கர். மரபியல் துறையில் ஒரு மேதையான கேர் 1956 ஆண்டு ஒரு விசித்திரமான பரிசோதனையை தொடங்கினார். பிரேசிலில் இருந்த தேனீக்கள் அதிக தேன் கொடுக்கவில்லை. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருந்த தேனீக்கள் பயங்கர சுறுசுறுப்பானவை, எவ்வளவு வெப்பத்தையும் தாங்குபவை. இந்த இரண்டையும் இணைத்தால் ஒரு புதிய தேனீய இனத்தை உருவாக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் உருவாக்கியது ஒரு உயிருள்ள வெடிகுண்டை. ஆப்பிரிக்காவில் இருந்து 26 ராணி தேனீகளை கொண்டு வந்து அவற்றை ஐரோப்பிய தேனீக்களுடன் கலப்பு செய்தார். இதன் விளைவாக ஒரு புதிய இனம் பிறந்தது. இவை சாதாரண தேனீக்களை விட 5 மடங்கு அதிக வேகம் கொண்டவை, எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கும் இதயம் கொண்டவை, மிகவும் ஆக்ரோஷமானவை. இந்த தேனீக்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருந்தது. ஒரு மனிதனோ அல்லது மிருகமோ தங்களை தாக்கினால் சாதாரண தேனீக்கள்
தேனீக்கள் சிறிது தூரம் துரத்தும். ஆனால் கெர் உருவாக்கிய இந்த தேனீக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டி கூட்டும். இதனால் தான் இவை கில்லர் பீஸ், கொலையாளி தேனீக்கள் என்று அழைக்கப்பட்டன. 1957ஆம் ஆண்டு ஒரு எதிர்பாராத விபத்து நடந்தது. டாக்டர் கெர்ரின் ஆய்வகத்தில் இருந்த ஒரு உதவியாளர் தெரியாமல் தேனீக்களின் கூண்டை திறந்து விட்டார். அந்த 26 ராணி தேனீக்களும் தப்பித்து காட்டுக்குள் சென்றன. அடுத்த சில ஆண்டுகளில் அந்த தேனீக்கள் ஒட்டுமொத்த தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவையே ஆக்கிரமித்தன. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இந்த தேனீக்களால் கொல்லப்பட்டனர். டாக்டர் கெர் உலக நாடுகளின் கண்டனத்திற்கு உள்ளானார். இயற்கையின் சமநிலையை சீர்குலைத்த குற்றவாளி என்று அவர் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் காலம் ஒரு விசித்திரமான கணக்கை வைத்திருந்தது. பல ஆண்டுகள் கழித்து சஹாராவை மாற்றத் துடித்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சாதாரண தேனீக்களால் சஹாராவின் அனலில் ஒரு நிமிடம் கூட இறக்கையை அசைக்க முடியாது. ஆனால் டாக்டர் கெர் உருவாக்கிய அந்த ஆக்ரோஷமான கில்லர் பீஸ் மட்டுமே அந்த நரகத்திலும் உயிர் பிழைக்கும் திறன் கொண்டவை. டாக்டர் கெர் இறந்த பிறகு அவரது ஆராய்ச்சி குறிப்புகளை எடுத்த விஞ்ஞானிகள் ஒரு அதிரடி முடிவை எடுத்தனர். எந்த தேனீக்களை உலகம் பார்த்து பயந்ததோ அதே தேனீக்களை கொண்டுதான் சஹாராவை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் இந்த தேனீக்களை எப்படி சஹாராவிற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்வது? அங்கேதான் அந்த ஃப்ரோசன் டெக்னாலஜி உள்ளே வந்தது. சாதாரண தேனீக்களை பாலைவனத்தில் விடுவது என்பது அவற்றை சுட்டுக் கொள்வதற்கு சமம். கிரையோபயாலஜி என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. டாக்டர் கெர் உருவாக்கிய அந்த ஆப்பிரிக்க மரபணு கொண்ட தேனீக்கள் முதலில் ஆய்வகத்தில் வைத்து -10 டிகிரி செல்சியஸிற்கு குளிரூட்டப்பட்டன. ஒரு தேனீயின் உடல் வெப்பநிலை குறையும் போது அதன் இதயம் துடிப்பதை நிறுத்துகிறது, அதன் ரத்த ஓட்டம் முறைகிறது. இது மரணம் அல்ல, இது ஒரு கால பயணம், பயாலஜிக்கல் டைம் டிராவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேனீக்கள் எனபியோசிஸ் நிலைக்கு தள்ளப்பட்டன. அதாவது பல மாதங்கள் உணவோ தண்ணீரோ இல்லாமல் இவை உயிர் வாழும். இந்த பெட்டிகள் அனைத்தும் சென்சார்கள் மற்றும் GPS பொருத்தப்பட்ட அதிநவீன கொள்கலன்களில் அடைக்கப்பட்டன. 2024 ஜூலை மாதம் சஹாராவின் மையப்பகுதியான சாட் என்ற நாட்டின் எல்லையை ஒட்டிய ஒரு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த பகுதி பல ஆண்டுகளாக ஒரு சொட்டு மழை கூட பார்க்காத இடம். நள்ளிரவு 2 மணிக்கு விமானங்கள் சஹாராவின் வான்பரப்பில் நுழைந்தன. ரேடார் திரையில் மர்மமான புள்ளிகள் தெரிந்தன. பாராசூட்கள் மூலம் ஆயிரக்கணக்கான அந்த கிரையோ பெட்டிகள் பாலைவன மணலில் மெல்ல இறக்கப்பட்டன. இது மனித இனம் இயற்கை மீது தொடுத்த ஒரு அமைதி போர். அந்த பெட்டிகள் மணலில் விழுந்த போது எழுந்த ஓசை அந்த பாலைவனத்தின் அமைதியை குலைத்தது. சூரியனின் முதல் வெப்பக்கதிர் அந்த பெட்டிகளை தொட்டதும் பெட்டிகளுக்குள் இருந்த ஹீட்டர்கள் மெல்ல சூடாகி உறைந்திருந்த தேனீக்களின் உடலில் ரத்தம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. முதலில் அந்த பெட்டிகளுக்குள் இருந்து ஒரு மெல்லிய ரீங்காரம் கேட்டது. அது ஒரு வினாடியில் பல லட்சம் தேனீக்களின் இறைச்சலாக மாறி திடீரென அந்த பெட்டிகளின் கதவுகள் தானாக திறந்தன. உள்ளே இருந்து ஒரு கருமேகம் கிளம்புவது போல மில்லியன் கணக்கான தேனீக்கள் சஹாராவின் வானத்தை மறைக்க ஆரம்பித்தன. 50 டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடிய அந்த சூப்பர் தேனீக்கள் பல ஆண்டுகளாக பசியில் இருந்ததைப் போல பாலைவனத்தின் ஒவ்வொரு மூலையையும் நோக்கி பறக்க செல்ல ஆரம்பித்தது. விண்வெளியில் இருந்து இதை தரம் பார்த்துக் கொண்டிருந்த நாசா விஞ்ஞானிகள் தங்கள் கண்களையே நம்பவில்லை. சஹாராவின் மணலுக்கு அடியில் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக புதைந்து கிடந்த சில பண்டைய தாவரங்களின் விதைகள் இந்த தேனீக்கள் கொண்டு வந்த மகரந்தத்தாலும் அவை சுரந்த ஒருவித நொதிகளாலும் சட்டென விழித்துக் கொண்டன. தேனீக்கள் மகரந்த சேர்க்கையை தொடங்கிய சில மணி நேரங்களில் அந்த பகுதியில் இருந்த தாவரங்கள் டிரான்ஸ்பிரேஷன் மூலம் நீராவி போக்கை நடத்தின. இதனால் மதியம் 2 மணிக்கு அந்த பாலைவன காற்றில் ஈரப்பதம் 45% ஆக உயர்ந்தது. ஈரப்பதம் அதிகரித்ததால் அந்த இடத்தின் வெப்பநிலை திடீரென 6 டிகிரி குறைந்தது. இது அந்த பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்கியது. நாசா ஒரு அவசர செய்தியை வெளியிட்டது. சஹாராவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மேகங்கள் உருவாக தொடங்கிவிட்டன. ஆம், அந்த தேனீக்கள் விழித்த 24 மணி நேரத்திற்குள் மழை பெய்யாத அந்த பூமியில் ஒரு மெல்லிய தூறல் போட தொடங்கியது. ஒரு சிறிய பூச்சி பிரம்மாண்டமான காலநிலையையே மாற்றி அமைத்தது. ஆனால் வெற்றி செய்திகளுக்கு நடுவே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த தேனீக்கள் விஞ்ஞானிகள் நட்டு வைத்திருந்த செடிகளோடு நிற்கவில்லை. அவை கட்டுப்பாட்டை மீறி மிக வேகமாக சஹாராவின் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் பரவத் தொடங்கின. டாக்டர் கெர் உருவாக்கிய அந்த கொலையாளி தேனீக்கள் இப்பொழுது ஒரு சுதந்திரமான ராணுவம் போல செயல்பட்டதால் அவை மனிதர்கள் வாழும் கிராமங்களை நோக்கி பறக்க ஆரம்பித்தன. இந்த பசுமை புரட்சி ஒரு உயிரியல் போராக, அதாவது பயாலஜிக்கல் வார் ஆக மாறுமா என்ற அச்சம் உலக நாடுகளை பயத்தில் ஆழ்த்துகிறது. இந்த தேனீக்கள் சஹாராவை பசுமையாக்குவதை வெறும் இயற்கை ஆர்வலர்கள் மட்டும் கவனிக்கவில்லை, உலக பணக்காரர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அதன் பெயர் கார்பன் கிரெடிட். இன்று உலகில் உள்ள பெரிய தொழிற்சாலைகள் வெளியிடும் புகைக்கு ஈடாக அவர்கள் எங்காவது ஒரு காட்டை வளர்க்க வேண்டும். சஹாராவில் இந்த தேனீக்களால் உருவாகும் ஒவ்வொரு ஏக்கர் காடும் அந்த நிறுவனங்களுக்கு பல கோடி டாலர் லாபத்தை தரும். எனவே இது வெறும் சுற்றுச்சூழல் புரட்சி அல்ல, இது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு கிரீன் பிசினஸ். இந்த பசுமைக்கு சொந்தக்காரர் யார் என்ற போர் இப்போது திரைக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாம் ஒரு முக்கியமான உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும். இணையத்தில் பரவும் மில்லியன் கணக்கான தேனீக்கள் ஒரே நாளில் சஹாராவை மாற்றியது என்ற செய்திகள் ஓரளவிற்கு மிகைப்படுத்தப்பட்டவை. உண்மையில் சஹாராவில் தேனீக்களை பயன்படுத்துவது என்பது கிரேட் கிரீன் வால் திட்டத்தின் ஒரு பகுதிதான். ஆனால் ஒரே நாளில் ஒரு பாலைவனம் காடாக மாறாது. இது ஒரு நீண்ட கால செயல்முறை. உண்மை ஒன்று, சஹாராவில் ஏற்கனவே ஏபிஸ் மெலிஃபெரா சஹாரியன்சிஸ் என்ற பூர்வீக தேனீக்கள் வாழ்கின்றன. உண்மை 2, உறைந்த தேனீக்களை பயன்படுத்தும் சோதனைகள் அமெரிக்காவின் நெவாடா போன்ற பாலைவனங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. அதை சஹாராவிற்கு பயன்படுத்தும் முயற்சிகளே இப்போது நடந்து வருகின்றன. டாக்டர் கெர் உருவாக்கிய அந்த ஆக்ரோஷமான தேனீக்களின் வாரிசுகள் இன்றும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றன. அவை சஹாராவின் விளிம்பு பகுதிகளில் மெல்ல மெல்ல மரங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், இந்த தேனீக்கள் கொலையாளி தேனீக்களாக மாறி மனிதர்களை தாக்கினால் அதை நிறுத்த எந்த மருந்தும் இல்லை. இதனால் தான் இந்த திட்டம் இன்றும் முழுமையாக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு கொண்டு வரப்படவில்லை. இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனையாக மட்டுமே தொடர்கிறது. முன்னாடி சொன்ன தேனீக்கள் இல்லனா மனிதனால் வாழ முடியாதுன்னு, அது ஏன்னு பார்ப்போம் வாங்க. நாளை காலை நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். தேனீக்கள் அழிந்த ஒரு உலகில் அங்கிருக்கும் 170 பொருட்கள் இருக்காது. ஆப்பிள், ஆரஞ்சு, பாதாம்,
தக்காளி, வெங்காயம் என எதுவுமே இருக்காது. ஏன்? நாம் உண்ணும் உணவில் 1/3 தேனீக்களின் மகரந்த சேர்க்கையால் தான் உருவாகிறது. தேனீக்கள் இல்லையெனில் பூக்கள் காய்களாக மாறாது, விதைகள் உருவாகாது, அடுத்த தலைமுறை தாவரங்களே இருக்காது. சரி, நான் காய்கறிகளை சாப்பிட மாட்டேன், அசைவம் சாப்பிடுவேன் என்று நீங்கள் சொல்லலாம். அங்கேதான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. மாடுகள் மற்றும் ஆடுகள் உண்ணும் போன்ற புல் வகைகள் வளர்வதற்கே தேனீக்கள் தேவை. தேனீக்கள் அழியும் போது கால்நடைகளுக்கு உணவு இருக்காது. கால்நடைகள் அழியும் போது மனிதர்களுக்கு பால், முட்டை, இறைச்சி என எதுவுமே கிடைக்காது. ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் போல சரிந்துவிடும். தேனீக்களின் இலவச சேவையால் உலக பொருளாதாரத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 235 பில்லியன் முதல் 577 பில்லியன் டாலர்கள் வரை லாபம் கிடைக்கிறது. தேனீக்கள் மறைந்தால் மனிதர்கள் கைகளால் அல்லது ரோபோக்கள் மூலம் மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு ஆப்பிளின் விலையை 100 மடங்கு உயர்த்தும். சாதாரண மனிதனால் ஒருவேளை உணவை கூட வாங்க முடியாது. உலகம் முழுக்க பசியும் பஞ்சமும் உள்நாட்டு கலவரங்களும் வெடிக்கும். தேனீக்கள் தேன் மட்டும் தருவதில்லை. நாம் உடுத்தும் பருத்தி ஆடைகள் உருவாவதற்கும் தேனீக்கள் அவசியம். தேனீக்கள் இல்லை எனில் பருத்தி விளையாது. அது மட்டுமல்ல, இன்று நாம் பயன்படுத்தும் பல உயிர் காக்கும் மருந்துகள் காடுகளில் வளரும் தாவரங்களில் இருந்து எடுக்கப்படுகின்றன. அந்த தாவரங்களின் உயிர்நாடியே தேனீக்கள் தான். ஒரு தேனீ தனது வாழ்நாள் முழுவதும் ரத்தத்தை கண்ணீராக்கி உழைத்து சேகரிக்கும் தேனின் அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5 டீஸ்பூன் மட்டுமே. தான் சேகரிக்கும் தேனை தான் ஒருபோதும் உண்ணப்போவதில்லை என்று தெரிந்தும் அந்த தேனீ தனது கடைசி மூச்சு வரை பூக்களுக்காகவும் காடுகளுக்காகவும் உழைக்கிறது. சஹாராவின் சுட்டெரிக்கும் வெயிலில் தன் சிறகுகள் கருகும் என்று தெரிந்தும் அந்த தேனீக்கள் பறக்கின்றன. அவை தேனுக்காக பறக்கவில்லை, இந்த உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல பறக்கின்றன. இப்போது புரிகிறதா விஞ்ஞானிகள் ஏன் சஹாராவில் மில்லியன் கணக்கான தேனீக்களை கொண்டு வந்து கொட்டினார்கள் என்று? இறுதியாக ஒரு கேள்வி: சஹாராவில் விடப்பட்ட அந்த தேனீக்கள் ஒரு புரட்சியா அல்லது விபரீதமா? டாக்டர் வார்விக் கேர் ஒரு வரலாற்று தவறு செய்தார். ஆனால் அந்த தவறுதான் இன்று ஒரு மிகப்பெரிய பாலைவனத்தையே அசைத்து பார்க்கும் சக்தியாக மாறியிருக்கிறது. இயற்கை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நாம் அதை எப்படி பார்க்கிறோமோ அது அப்படியே எதிரொலிக்கும். ஒரு சிறிய தேனீ நினைத்தால் ஒரு கண்டத்தின் வரைபடத்தையே மாற்ற முடியும் என்றால், மனித இனம் ஒன்று சேர்ந்தால் எதை சாதிக்க முடியாது? சஹாராவின் மணல் இன்னும் சூடாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது அங்கே அந்த தேனீக்களின் ரீங்காரம் ஒரு நம்பிக்கையாக கேட்கிறது. இது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய உலகின் தொடக்கம். தேனீக்கள் அழிந்தால் நாம் அழிவோம். சஹாராவின் அந்த தேனீக்கள் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.